சாந்தி சாந்தி சாந்தி. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது 2 பக்கமும் வந்து நெருப்பு வச்சுட்டா அப்படி இருக்கும். இருத்தலை கொல்லி எறும்புங்கிற மாதிரி. எறும்புக்கு இருக்கிறது 2 தலை மாதிரி தான் இருக்கும். பின்னாடியும் தலை மாதிரி தான் இருக்கும், முன்னாடியும் தலை. 2 பக்கமும் நெருப்பு வச்சுட்டா அப்படி இருக்கும். அப்படி ஆயிடுவோம். என்ன சுவாமிஜி சொல்றேன் நீங்க? ஏற்கனவே வந்து இங்க பிரச்சனையா இருக்கிறது. என்னடா பண்றது? இருக்கிற ஊரை விட்டே ஓடிடலாமான்னு தோன்றது. பெரிய ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கேன். லக்னமா ராசியான்னு. வெரி சிம்பிள். லக்னம் உங்களுடைய பர்சனல், உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுடைய பர்சனல் கேரக்டர், உங்களுடைய பர்சனல் என்ன சொல்ற விருப்பு வெறுப்புகள். ராசி என்பது பப்ளிக். உங்களுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளை நீங்க பப்ளிக் போகும்போது எப்படி உங்களால காமிக்க முடியும்? சிங்கப்பூருக்கு போனா துப்புனாவே ஃபைனுங்க போது அங்க நம்ம துப்ப மாட்டோம். இந்த காலகட்டங்கள்ல காளி அல்லது வந்து பிரத்யங்கரா இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம் அல்லது உக்ர நரசிம்மமூர்த்தி இந்த இந்த பிரகலாதனுடைய அதாவது ஹிரண்ய கசிபனுடைய வயிற்றை கிழித்து அந்த மாதிரியான ஒரு போட்டோ கையில் வச்சுங்க. இந்த உருவங்களுக்கு பல விஷயங்கள் சீக்ரெட்டிவ்ஸ் இருக்கு. ஆமா, இந்த அதை வந்து சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருभ्यो வம்சருஷभ्यो மஹத்भ्यो நமோ குருभ्यः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான வக்கர சனியினுடைய பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டில் ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரைக்கும் சனி 138 நாட்கள் வக்கரம் அடைகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப லக்னத்திலேயே ராகு அமர்ந்திருக்க 7ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல லாபாதிபதி வந்து குரு வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதாவது லாபாதிபதி 2ஆம் இடத்தினுடைய ஸ்தானாதிபதி, அதாவது தனம் வாக்கு குடும்பம் பணத்துக்கு உண்டானவர் 5ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமான இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல சனி. சனி வந்து உங்களுடைய ராசி அதிபதி, ராசியில ராகு இருக்கிறது. இந்த கண்டிஷன்ல சனி வந்து வக்கரம் அடைந்தால் என்ன பிரயோஜனம்? வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் வந்து சக்தி வந்து தன்னுடைய அளவில் வந்து பல மடங்கு பெருக்கிக் கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அதுதான் உண்மையும் கூட. இதுல சுப கிரகங்கள் வக்கரம் அடைவது, பாப கிரகங்கள் வக்கரம் அடைவது, இது ரெண்டும் வேற வேற. இப்ப சனி வக்கரம் அடைகிறார். இப்ப குரு வக்கரம் அடைந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நன்மையை எவ்வளவு கூட்டி செய்வார் அல்லது குறைத்து செய்வார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா சனி வந்து ஹீரோல இருந்து வில்லனா மாறக்கூடிய அமைப்பை கொண்டவர், வில்லன்ல இருந்து ஹீரோவாக மாறிடுவார். அப்படிங்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி மாறுகிறார்? ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அமைப்புல இருக்கு. ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல புரட்டாதியிலும், குரு வந்து ஆர்திரா நட்சத்திரத்துல மிதுனத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கடையில சனி வந்து 2ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல 83 நாட்கள் வக்கரம் அடைகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், ஜூலை 13 இருந்து அக்டோபர் 4 வரைக்கும். பிறகு 2வது செக்மெண்ட் வந்து அக்டோபர் 4 இரவுல இருந்து நவம்பர் 28 வரைக்கும் 55 நாட்கள் குருவனுடைய பாத்துங்க, குருவனுடைய நட்சத்திரத்துல உட்காருகிறார். குரு அந்த நேரத்துல 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சமடைய போகிறார். இதெல்லாம் வந்து வெரி பாசிட்டிவ். சரி, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவா நெகட்டிவா நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன். அதுல வந்து என்னென்ன நம்ம மாத்திக்கிடணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம பலனுக்கு போயிடுவோம். இப்போ வந்து சனி வக்கரம் அடைகிறார் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம், 7ஆம் சனியினுடைய கடைசி பாதத்துல இருக்கிறோம். ராகு ஏற்கனவே தலையில இருக்கிறார். ராகு வந்து நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறார்.
நம்மளை வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா ராகு வந்து தலையில வந்து உட்கார்ந்தா எக்ஸ்பான்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ராகு லக்னமாகிய கேந்திரம் மற்றும் கோணமாகிய இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா நன்மையே நடக்கும். ஆனால் அந்த ராசிக்காரர்களுக்கு நிம்மதி குறையும். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இந்த நேரத்துல சனி வந்து ராசிக்குண்டானவனாக இருந்து 2ஆம் இடத்துக்கு போய் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது 2 பக்கமும் வந்து நெருப்பு வச்சுட்டா அப்படி இருக்கும். இருதலை கொல்லி எறும்புங்கிற மாதிரி. எறும்புக்கு இருக்கிறது 2 தலை மாதிரி தான் இருக்கும். பின்னாடியும் தலை மாதிரி தான் இருக்கும், முன்னாடியும் தலை மாதிரி. 2 பக்கமும் நெருப்பு வச்சுட்டா அப்படி இருக்கும். அப்படி ஆயிடுவோம். என்ன சுவாமிஜி சொல்றேன் நீங்க? ஏற்கனவே வந்து இங்க பிரச்சனையா இருக்கிறது. என்னடா பண்றது? இருக்கிற ஊரை விட்டே ஓடிடலாமான்னு தோன்றது. அப்படின்னாக்கா இல்லை, இப்பொழுது உங்களுக்கு சக்தி கிடைக்க போகிறது. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகம் அடையும் போது நீங்கள் ஆற்றல் படைத்தவர்களாக மாறி உங்களை நீங்கள் சரி செய்வீர்கள். 12க்கு உண்டானவன் விரயத்தை பெருமுயற்சி கொண்டு நஷ்டத்தை ஈடுகட்டுவீர்கள். பெருமுயற்சி கொண்டு வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் உங்களை மேலே கொண்டு வருவீர்கள். அப்புறம் பெருமுயற்சி கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்ல விதமாக அமைந்து அதில் வெற்றி காண்பீர்கள். பெருமுயற்சி கொண்டு, அது என்ன பெருமுயற்சி? பெருமுயற்சி இந்த ரைமிங் நல்லா இருக்குன்னு சொல்லல சுவாமிஜி அப்படின்னாக்கா, இல்லை, இந்த ஆற்றல் ராகு கொடுக்க போகிறார். முதல்ல ஒரு 13 நாட்கள், அதாவது இந்த மாசத்தை விட்டுருங்க, ஜூலை மாசத்துல விட்டுருவோம். ஜூலை மாசத்துல ராகு செவ்வாய் கேத்துலாம் ஒரு மாதிரி இருக்கா. ஜூலை 29 13 செப்டம்பர் வரைக்கும் 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காராரு, சனிக்கு நேரம். சரி, இதனால என்ன பிரயோஜனம் சுவாமிஜினாக்கா, அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வியாபாரத்துல எல்லா நன்மையும் நிகழக்கூடிய காலகட்டங்கள். இப்போ வந்து நான் 3 ஆங்கிள் சொல்லியிருக்கேன். சனி 138 நாட்கள், குரு வந்து ஒரு 48 நாட்களுக்காக 6ஆம் இடத்துக்கு போறார், செவ்வாய் வந்து அதே 45 நாட்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். இதுல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, வீட்டில் சண்டை போடக்கூடாது. வீடு நிமித்தமான ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்க போகக்கூடாது. உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை கூட்டிட்டு போகணும். அவர்களை அனுப்பி வீட்டு பொருள்களை வாங்கி விட வேண்டும். வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனா 2வது செக்மெண்ட்ல, அதாவது அக்டோபர் 4க்கு பிறகு ஆரம்பிக்கலாம். ஜாப் நான் விட வேண்டுமா? விடக்கூடாது. ஜாபை விடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வீரியம் தோணும், விட்டுட்டு ஓடணும்னு தோணும். அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற அந்த பிடுங்கல்ஸ் அதிகமா இருக்கிற போது போகாதீர்கள். குரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். லாபாதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க, அவரே 2க்கு உண்டானவர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் மீட்டு உங்களை எடுக்க முடியும். இந்த நம்பிக்கையை கொண்டு வாருங்கள் கும்பராசி அன்பர்களே, அந்த நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் உண்டு. ஆமா, நீங்க வந்து நான் முத மாதிரி இல்லையே அப்படின்னாக்கா, இப்போ நீங்க பொறுப்புகள் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இதுல. இதுலயும் கூட இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். சதபிஷா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சனி மகாதசை நடந்துன்னு வச்சுக்கோங்க. சதபிஷாங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு போனா குரு வரும், குரு போனா சனி வரும். சனியினுடைய மகாதசை நடந்ததுனாக்கா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் லைஃப். இருந்தாலும் அந்த லைஃப் நீங்கள் வந்து ஒரு தூண் மாதிரி, பில்லர் மாதிரி நின்று அப்படியே அந்த அந்த வீழ்ச்சியை, உங்களுடைய குடும்பத்தினுடைய வீழ்ச்சியும் ஆகட்டும், உங்களுடைய உங்களுடைய அதாவது நீங்க கம்பெனியில ஒர்க் பண்ணினா கம்பெனியுடைய அல்லது தன்னுடைய வியாபாரத்தை வந்து மீட்டு எடுப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பணபரஸ்தானத்தில் வந்து வக்கரம் பெறுகின்ற ராகு இருக்கும், இந்த சனி இருக்கும். இப்ப இந்த சனி தன்னுடைய நட்சத்திரத்துல வந்து முதல் 83 நாட்கள் வந்து இருக்கிறார் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சொத்து விவகாரத்திலும் ஈடுபட வேண்டாம். அதாவது அக்டோபர் 4 வரைக்கும் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த சொத்து விவகாரம் விற்பதோ வாங்குவதோ கூடாது. அது லேண்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஏன் வாகனமாக இருந்தாலும் சரி. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஏன்னா அவருடைய நட்சத்திரம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கு, 6ஆம் இடத்துல இருக்கு இன்னொரு நட்சத்திரம். இவர் உத்திரட்டாதியில் இங்க உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா. விருச்சிகத்துல அனுராதா இருக்கும், கடகத்துல வந்து புஷ்ய நட்சத்திரம் இருக்கும். அதனால எது வாங்கினாலும் வில்லங்க வரும். ஆனால் வியாபாரத்துல புது யுக்தியை வந்து புகுத்த முடியும். இதே 2வது செக்மெண்ட்ல வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விற்கலாம், எல்லாம் பண்ணலாம். கோர்ட்டு கேஸ் இதுலயும் கூட வந்து ஜெயிக்கலாம். இப்போ வந்து கோர்ட்டு கேஸ்லனாக்கா வாய்தா வாங்கி கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ்ல வந்து ஜெயிக்க வேண்டுமா, அக்டோபர் 4க்கு அப்புறம் உங்களுடைய ராஜபாட்டை ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உங்களுடைய லாயரை விடாதீர்கள், போட்டு ஸ்க்ரூ பண்ணி நீங்க பண்ணி முடிச்சாகணும்னு சொல்லிவிடுங்க. டிசம்பருக்குள்ள முடிக்கணும்ட்டு
முடியாது. இருந்தாலும் அது ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்போம். நம்ம ஓரளவுக்கு நம்ம நினைத்த காரியங்களை சாதித்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு இதுல வந்திருப்போம். அதுலயும் கூட குருனுடைய அதிச்சாரம் இருக்கு இல்லையா, 18 அக்டோபர்ல இருந்து 24 நாட்கள் கணக்கு வச்சுங்க. அந்த 24 நாட்கள்ல உங்களுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாத்தையும் காலி பண்ணலாம். கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கும். கடன் இதுக்கு வியாபாரத்துக்கும் கிடைக்கும், வெளிநாடு போறதுக்கும் கிடைக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளுக்கு அதாவது நல்ல உறவுகள் வரவுகளாக வந்து அமையும். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். இதே வக்கர சனி உங்களுக்கு திருமணத்தை வந்து அமைத்து கொடுப்பார். கர்ப்பஸ்திரிகளுக்கு இப்ப கொஞ்சம், அதாவது வந்து ஆர்திரா நட்சத்திரத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் குழந்தைக்கு உண்டான நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்ப ஆடி மாசம் நமக்கு வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதாவது அந்த அந்த 2வது செக்மெண்ட்ல மறுபடியும் நான் வரேன். அப்போ வந்து குழந்தைகளுக்கு முயற்சித்தால் தடையற குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். திருமண ஏற்பாடுகள் எப்ப? திருமண ஏற்பாடுகள் வக்கரச்சனியினுடைய ஆரம்பத்திலிருந்தே தாராளமா கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுல உறவுகள்ல வந்து எந்த உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். பிசினஸ் உறவுகள்கிட்ட எந்த ஒரு மெயில் வந்தாலும் உடனே நீங்க மெயில் ரிப்ளை பண்ணுங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. காலம் தாமதிப்பதினால் சில லாஸ்கள் உங்களுக்கு வரும். அதுதான் வக்கரச்சனி. ஏன்னா அனுராதா அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து விருச்சிகத்துல உங்களுடைய 10வது இடம் பிசினஸ் தான், ரைட்டா? அதை வந்து குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து பார்ப்பார். அப்ப என்ன ஆகும்னாக்கா, நீங்க அனுப்புற உங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சுதான் உங்களுடைய அடுத்தடுத்த பிசினஸ் வருமானம். அதனால நம்முடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ராகு என்ன பண்ணுவாரு, ஒரே நேரத்துல 10 வேலையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு 10லயுமே உங்களை வந்து லேண்ட் பண்ண வைக்க மாட்டார். அதனால ராகு இருக்கும்போது ஃபோக்கஸ்டா இருங்க. காலையில் எழுந்து பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸை பண்ணுங்க. நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை உடையவராக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்பது சொல்லுபவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம மனித சரீரத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதனால அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒன்று இருக்கு. நம்ம காதுகளையும் கண்களையும் அடைச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு அந்த சவுண்டு பண்ணி பாருங்க. காலையில கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகும். காலையில எழுந்து கொஞ்சம் பல்லெல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுட்டு நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி குடிச்சிட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. ராகு உங்களை வாழாட்டவே முடியாது. லக்னத்துல ராகு இருந்தா என்ன, இல்லைன்னு என்ன, வக்கர கிரகம். அப்போ உங்களுடைய லக்னத்தை, உங்களுடைய ராசிக்கு வந்து லக்னம் ராசி அப்படின்னாக்கா நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரர்கள். நீங்க ராசி பிரகாரம் வந்து கும்ப லக்னத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன். லக்னம் உங்களுக்கு கும்பமாக இருந்து ராசி வேறாக இருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக உண்டு. அது எப்படி சுவாமிஜி? நான் பெரிய டிபேட்டே நான் போயிட்டு இருக்கேன், பெரிய ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கேன். லக்னமா ராசியான்னு? வெரி சிம்பிள். லக்னம் உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுடைய பர்சனல் கேரக்டர், உங்களுடைய பர்சனல் என்ன சொல்ற விருப்பு வெறுப்புகள். ராசி என்பது பப்ளிக். உங்களுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளை நீங்க பப்ளிக் போகும்போது எப்படி உங்களால காமிக்க முடியும்? சிங்கப்பூருக்கு போனா துப்புனாவே ஃபைனுங்க போது அங்க நம்ம துப்ப மாட்டோம் இல்லையா, அந்த டிசிப்ளினா ஃபாலோ பண்ணும். அப்போ லக்னங்கிறது நம்மளுடைய பர்சனல். ராசி அதுலயும் கூட நட்சத்திரங்கிறது இந்த உலகத்துல நான் இருக்கிறது. அப்போ லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா என்னுடைய ரெஸ்பாண்டுக்கு ரியாக்ஷனுக்கும் உலகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது ரியாக்ட் பண்றதுங்கிறது ராசியை பொறுத்து தான் இருக்கு. அப்போ உலகம் என்ன எப்படி பார்க்கணுங்கிறது ஒண்ணு, நான் என்ன எப்படி பார்க்கணுங்கிறது. அப்போ உலகம் எப்படி உங்களை பார்க்குங்கிறது ராசியை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஏன்னா நட்சத்திரத்துக்கு உண்டான ஜாதகம் வந்து நான் போட்டே தீர வேண்டும். ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் போடுறேன்ட்டு. பல அலுவல்களுக்கு இடையில நம்ம வந்து கிளாஸஸ், வேதாந்த கிளாஸஸ், ஸ்ரீவித்யா கிளாஸஸ், அதுலேயும் வந்து ஸ்ரீ சக்கரத்தில் பற்றின கிளாஸஸ், இதுலேயே நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப போயிடுறது. நான் இதுக்கும் டைம் ஒதுக்கி அம்பிகையினுடைய அருளினால் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம். இப்போ திருச்சியில் வந்து பெரிய ஒரு அம்பாளுக்காகவே ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு திட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்னன்னு கேட்டால், அம்பாளுக்கு தசமகா வித்யா அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்டணும். கர்ப்பகிரகத்தில் வந்து லலிதாம்பிகை இருப்போ அந்த அம்பாளை சுற்றி வந்து தசமகா வித்யாவும் இருக்கும், முன்னாடி ஆவரணம் இருக்கும். அம்பிகைக்கு 2 பக்கமும் வாராகி ராஜமாத்திங்க இருப்பார்கள். இது வந்து சாக்த பஞ்சாயத்தன கோயிலாக வரப்போகிறது. அம்பிகையினுடைய அருள்நாள் பிரம்மாண்டமாக 1000 காலத்திற்கு வரப்போகிறது. நம்முடைய தர்மத்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னாக்க இந்த கோயிலுக்கு வந்து அவர்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது பக்திங்கிறது வந்து ஒரு எமோஷன்ஸ் கிடையாது,
பக்திங்கிறது ஒரு ஒரு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கடவுள் என்கின்ற இந்த கான்செப்ட் வந்து எப்படி இந்த ஜாதகம் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு அதெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்தாலே தெரியும். அப்படி ஒரு கோயிலை அமைக்கப் போகிறோம். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் மறுபடியும். குழந்தை வரம் உண்டா? குழந்தை வரம் கண்டிப்பாக வரும். நான் தான் கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொல்லிட்டேன். காதல் விவகாரங்கள் இதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் விவகாரங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய சக்தியையும் விரயம் செய்யக்கூடும். நான் இப்படி காதலுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது நான். இருந்தாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். கணவன் மனைவி உறவுகள்ல நீங்க ஜூலை 29 முதல் கொண்டு 13 செப்டம்பர் வரைக்கும் கேலண்டர்லயே போட்டுக்குங்க. 2 பேரும் வந்து இருந்தா நம்ம கோவப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு பீரியடு தான். மற்றபடி யூ நீட் நாட் டு வரி அபவுட் இட். ஏன்னா சின்ன சண்டை தான் பெருசா போயிடும். அம்மாவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் குருவனுடைய அந்த 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு அமைப்பானது நல்லபடியாக வந்து விடுகிறது. சகோதர உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்கணும். தேவையில்லாத பேச்சுகள் இருக்கக்கூடாது. சரி, இளைய சகோதர உறவுகளோட நோ பிசினஸ். ஒன்று, நண்பர்களோட வெளியூரோ வெளிநாடுகளோ போகும்போது பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த அந்த தேவையான பணத்தை கொடுங்க. இல்லைன்னா அதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையினால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது பண விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டமக் நம்ம வந்து காலம் தாழ்ந்த ஃபுட்டை சாப்பிடவே கூடாது. சனி 2ஆம் இடத்துக்கு வந்தாலே நமக்கு கேக்கு பிஸ்கட்டு எல்லா ஜூஸும் கூட என்ன மாதிரி ஜூஸு, அதாவது ஃபெர்மெண்டட் ஜூஸ், புரிஞ்சுங்க, ஆல்கஹால், இதுலெல்லாம் வந்து மனசு போகும். நோ 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 நோ. ராகுவும் தலையில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாம் காலம் தாழ்ந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லைன்னாக்கா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அது நம்மளை ஃபாஸ்ட் ஆக்கிடும். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஃபுட்டு இதில் தான் உங்களுக்கு ஆரோக்கியமே இருக்குது. சரியான ஃபுட்டு, தகுந்த உணவை மேற்கொள்ளுங்கள், நல்லபடியாக வரும். கொஞ்சம் வெயிட் போடவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா குரு வந்து சனியை பார்க்க போகிறார். அப்போது சனி வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து மந்தம் தானே. குரு வந்து எப்போவுமே வந்து ஹெஃப்டி. அதனால் வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது கண்டதை சாப்பிட்டு நம்ம குண்டாயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நல்ல குண்டா சப்பியாக இருந்தால் தான் வந்து ஆரோக்கியம். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் வந்து ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க. அது வந்து மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் ரொம்ப பேர், சின்ன குழந்தை கூட அப்படிலாம் பேசுறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உணவில் கட்டுப்பாடு தேவை. ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கின் டிசீஸ் வர மாதிரி நம்ம வந்து இப்போ கடலில் வந்து குளிக்கிறோம், அல்லது வெளியூரில் வெளிமாநிலங்களில் கொஞ்சம் தண்ணி வேறுபட்டாலும் பிரச்சனைகள் வரும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள வேண்டும். தூக்கத்தை குறைக்க கூடவே கூடாது. அதே போல் நம்ம வந்து சாயந்தரம் ஒரு 10 மணிக்கு மேலே எந்த ஃபோன்லேயும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் பேச வேண்டாம். இதுதான் வந்து ஒரு அலர்ட்னஸ். அப்புறம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்க முடியும். நீங்கள் வந்து அதுக்கு கடன் பெற்று வாங்க முடியும். அதுக்கு 2வது செக்மெண்ட், அதாவது அக்டோபர் 4லேருந்து நீங்கள் வந்து நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு, ஏன் டிசம்பர் வரைக்குமே குரு அங்கே தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்லபடியாக வந்து அமையும். பிஸ்னஸ் மேனுக்கு, எல்லா விதமான பிஸ்னஸ் மேனுக்கும், குறிப்பாக நான் சொல்கிறது கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், ராகு லக்னத்தில் இருக்கிறத குரு வந்து உச்சம் பெற்று சனியை பார்க்கிற அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் துறையாகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு துறையாகட்டும், படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான யூபிஎஸ் ஆகட்டும், பிறகு டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் வந்து ஈவன் வந்து இந்த எஜுகேஷன் ஃபார் டாக்டர், மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்களாகும் நல்ல ஒரு எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதில் ஃபினான்ஸ் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம், பேங்க்ல ஒர்க் பண்ணுறவர்களுக்கு பேங்க்ல வந்து ஜாப் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து போலீஸ் போன்ற உயர் பதவிகளில் வேலை கிடைப்பது, பேங்க் செக்டாரில் வேலை கிடைப்பது, அதே போன்று பூரட்டாதியில் இருப்பவர்களுக்கு வந்து டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி வேலை கிடைச்சி கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதுசாக திருமணமாகி கொஞ்சம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலை கிடைச்சி போயிடுங்க. அப்புறம் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வந்து மீண்டும் உங்களுடன் சேர்த்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதே கொஞ்சம் நாளைக்கு நல்லது. கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு வரும். குருவினுடைய அருள்னால இருக்கும். அது குரு 6ஆம் இடத்துல வரும்போது செகண்ட்
அந்த அக்டோபர் 4லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும், அதாவது குரு 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் குருவனுடைய பார்வை குருவனுடைய இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வரப்போகிறது. சரியா? ரைட். இதில் இன்னொரு விஷயம், எங்கேயாவது ஒரு சொற்பொழிவு நடக்கிறது, நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு இதை டீலிங் முடிக்கணும், அல்லது நீங்கள் டெலிவரி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கையில் அதாவது எப்போவுமே இந்த காலகட்டங்களில் காளி அல்லது பிரத்யங்கரா இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம் அல்லது உக்ர நரசிம்மமூர்த்தி இந்த இந்த பிரகலாதனுடைய அதாவது ஹிரண்ய கசிபனுடைய வயிற்றை கிழித்து விடும் அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுங்க. இந்த உருவங்களுக்கு பல விஷயங்கள் சீக்ரெட்டிவ்ஸ் இருக்கு. ஆமாம், அதை கையில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு நம்ம இது உக்ர தேவத்தையை வணங்குபவர்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரியா ரஜசிக்கா ஒரு மாதிரி கட்டோரமாக இருப்பாங்கன்னு அவசியமே இல்லை. உக்ர தேவதைகள் பயத்தை நீக்க வல்லவைகள், உங்களுக்கு சக்தியை கொடுக்க வல்லவைகள். அதனால் அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி வக்கரம் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்கிறார். சரி, எங்கே நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, பேங்க் செக் எழுதும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் பிளாங்க் செக் கொடுத்துடாதீங்க, பேர் எழுதாமல் செக்கு கொடுக்காதீங்க. யாருக்கு நம்ம போட போகிறோம் அந்த செக் அக்கௌண்ட் த்ரூ அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிராஸ் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்க. செல்ஃப் செக்கை யார்கிட்டையும் கொடுக்காதுங்க. இது ஒன்று. 2வது, உங்களுடைய 2 வீலரை நீங்கள் ஓட்டுறீங்களா, ரைட், அடுத்தவர்களை உட்கார வச்சுட்டு நம்ம ஓட்டணும், இல்லை நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தவங்களை ஓட்ட விட வேண்டாம். 2. 3வது, வெளிநாடுகளில் போகிறோம், வெளி மாநிலங்களுக்கு போகிறோம், மேக்சிமம் ஃபுட்டு சாத்விகமாக செய்யுங்கள். இது 3. இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். அப்புறம் தூக்கத்தை ப்ராப்பராக தூங்குவோம், ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துப்போம். இவ்வளோதான். இந்த சனி ஆகப்பட்டவர் உங்களுடைய செல்வங்களை உயர்த்துவார். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர சனி சொத்துக்களை அதிகப்படுத்துவார் உண்மையிலுமே. அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் கூட்டுவார். கொஞ்சம் பதப்பதைப்பு, கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த அன்னை காளி பிரத்யங்கரா வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சுதர்சன மந்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய சக்தியும் பாதுகாப்பும் மேன்மேலும் மேலே உயரும். அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். ஹரி ஓம்.